வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களே சினிபிளஸ் தமிழுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் வந்து கலங்காவல். இயக்குனர் ஜிதின் கே ஜோஸ் இயக்குள்ள இந்த படத்தில் ஹீரோவாக மம்முட்டி மற்றும் நடிகர் விநாயகம், அத்தோடு நடிகை ஜியா விஜயன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. சரி, படத்தின் கதை என்னென்னு பார்க்க போனால், கேரளாவில் வடக்கு பகுதியில் நடக்கிற ஒரு மத கலவரத்தோட தொடங்குது. இதை விசாரிக்க ஸ்பெஷல் பிரான்ச் அதிகாரி ஜெயகிருஷ்ணன் களமிறங்கார். இவரை போலீஸ் வட்டாரங்களில் நாது கண்டு, அதாவது ஆந்தேன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கடினமான வழக்கையும் தீர்க்கும் திறமை இவர்கிட்ட இருக்கு. இவ்வாறு மத கலவரத்தை சாட்டி இதுக்கு பின்னால தனிமையில் இருக்கிற துணையை தேடி அலைகிற பெண்கள் தொடர்ச்சியாக மாயமாகிற ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிப்படுது. இவங்க எல்லாரும் ஒரே ஒரு நபர் வேலையில தான் சிக்கிறாங்க என்ற சந்தேகம் வருது. தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டான்சி தாஸுங்கிற அதிகாரி இந்த விசாரணையில இணைஞ்சு கதை வந்து மாநில எல்லைக்கு கடந்து பயணிக்குது. வழக்குகளை துளைக்கும் அதிகாரிகள் ஒரு பக்கம், அன்பின் பெயரால பெண்களை குறிவைத்து வேட்டையாடும் ஒரு சைக்கோ கிரிமினல் இன்னொரு பக்கம். இந்த 2 பேருக்கும் இடையிலே உளவியல் போராட்டம் எப்படி இருக்கு? அந்த குற்றவாளி யாரு? ஏன் இப்படி செய்கிறான்? மாயமான பெண்கள் என்ற கதை என்ன? இந்த கேள்விகளுக்கு அமைதியான அதே சமயம் இருட்டிலான திரைக்கதையோட பதில் சொல்றதான் இந்த கலங்காவல் படத்தோட மொத்த கதை. சரி, இந்த படத்தின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்க்க போனால், முதலாவது சயனேடு மோகன் என்ற கேரக்டரில் மம்முட்டி மிரடி இருக்கிறாரு. ராகவன் படம் மாதிரி ரொம்ப அடக்கி வாசிக்கிறார். அவரோட அந்த சைலண்டான பார்வையும் பாடி லாங்குவேஜும் பார்த்தாலே பயம் வருது. மம்முட்டிக்கு இது ஒரு தரமான கம்பேக். ரெண்டாவது, இது ஒரு ஆன்லைன் மாஸ் ஆக்ஷன் படம் இல்லை. அதனால சிலருக்கு இந்த படத்தை பார்க்க போர் அடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான டீட்டெயிலான இன்வெஸ்டிகேஷன் கதைகளை விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எலியாந்தை குறியீடு மூலமாக படத்தோட டார்க் மூடை டைரக்டர் சூப்பராக ஆடியிருக்கிறாரு. மூன்றாவது, படத்தோட கேமரா அந்த கேரளாவோட இருட்டான மர்மமான சூழலை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கு. ஒரு த்ரில்லர் நாவலை படிக்கிற ஃபீல் கிடைக்குதுன்னு பாராட்டுற அளவுக்கு விஷுவல் செமையாக இருக்குது. சரி, படத்தின் மைனஸ் பாயிண்ட் பார்க்க போனால், முதலாவது, படம் மெதுவாக போகிறது ஒரு பக்கப்பலமாக இருந்தாலும் அதுவே சிலருக்கு மைனஸ் ஆகவும் தெரியலாம். குறிப்பாக முதல் பாதியில் கதையை சொல்ல ரொம்ப நேரம் எடுக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்திருந்தால் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு. ரெண்டாவது, விநாயகம் அவரோட நடிப்பு சூப்பராக காட்டியிருக்கிறார். ஆனால் அந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக பின்னணி கொடுத்துருக்கலாம். மம்முட்டி அளவுக்கு வில்லன் கேரக்டரும் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா அவங்க 2 பேருக்கும் இடையிலான மோதல் இன்னும் மாசாக இருந்திருக்கும். மூன்றாவது, படம் ஒரு தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நம்மளை கதையோட எமோஷனால கனெக்ட் பண்ண முடியலை. ஒரு கிரைம் நாவலை பார்க்குற மாதிரி தகவல்களை இருக்கே தவிர கேரக்டர்களோட நம்மளால் ஒன்றி போக முடியலை. சரி, நம்ம சினிபிளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து 5 ஸ்டாருக்கு 3.5 ஸ்டார். சரி, நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா? நான் சொன்ன விஷயங்களோட உருப்படுறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். படத்தில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன? ஜாருடைய நடிப்பு உங்களுக்கு கவர்ந்தது? உங்கள் கமெண்ட்டுக்காக அவரோட காத்திருக்கிறேன். இந்த விரிவான விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினிபிளஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.